கனிமொழி அக்கா போராடலன்னு சொல்றாருங்க. நேத்து கிறிஸ்துமஸ் மெழுகுவர்த்தி பூரா அங்க விற்பனை ஆயிடுச்சு. அதனால தான் கனிமொழி அக்கா போராடல. இல்லைன்னா மெழுகுவர்த்தியை பிடிச்சிட்டு அவங்க ஜோதிமணி அக்கா, தமிழிசை தங்கப்பாண்டி எல்லாரும் சேர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாடி நின்று போராடிப்பாங்க. ஸ்டாலினையும் உதயநிதி அண்ணனையும் திட்டியிருப்பாங்க. அடுத்து அந்த மாணவியை வந்து சீரழிச்சவன் வந்து சீண்டுனவன் திமுக காரன், அவன் பேர் ஞானசேகரன், பிரியாணி கடை வச்சிருக்கான். அவன் திமுகவில் வந்து சைதாப்பேட்டை மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்கான். உதயநிதி ஸ்டாலின் அன்னை கூட சுப்பிரமணியம் கூட போட்டோ எடுத்திருக்கான். அவன் திமுகவில் முக்கிய நிர்வாகி அப்படின்லாம் வந்து அண்ணாமலை சொல்றாரு. அது உண்மை இல்லை. போட்டோ எடுத்ததுக்கு காரணம் அதெல்லாம் கிடையாது. உதயநிதி அண்ணனுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவும் தெரியாது. சும்மாவா வந்து இப்போ வந்து இந்த கார்த்திகிங்கிறவர் ராமநாதபுரத்துக்கார் வந்து நான் பாகிஸ்தானை ஜெயித்தேன் வேர்ல்டு கப்பில் வந்து இப்போ கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானை ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு காயிலாங்கட்டையில் இந்த கப்பை வாங்கி வந்து காமிச்சேனே கூட நின்று பெருமிதமாக ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இன்னொரு கப்பை வேற கொடுத்து ஒலிம்பிக்கில் வந்து நான் கலந்துக்கிறேன் போகிறேன்னு சொன்னோம்னா ஒலிம்பிக் போகிறதுக்கு டிக்கெட்டு செலவு, சாப்பாடு செலவு, ரூம் செலவுன்னு காசை கொடுத்து விட்டவர் உதயநிதி அண்ணே. அவ்வளவுதே அவருக்கு வந்து நாலேஜ். அவர்கிட்ட போய் யார் போட்டோ எடுக்கிறேன் திமுகக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எடுத்ததா வந்து திமுக உடன்பொறுப்புகள் சொல்கிறாங்க. சரிப்பா, உதயநிதி கூடதே அப்படி போட்டோ எடுத்துட்டு வந்துட்டியான். சுப்பிரமணியம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னாடி எப்படிப்பா போட்டோ எடுத்தியான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, பிரியாணி கடை வச்சிருக்கேன் ஞானசேகரன், பிரியாணியோட மருத்துவ குணம்னா மகத்துவம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பிரியாணி, மாசமா இருக்கிறதுக்கு பிரியாணி, அடுத்து வந்து பால் சுரக்குக்கு பிரியாணி, உங்களுக்கு குழந்தை பல நாள குழந்தை இல்லையா அதுக்கும் பிரியாணி, அப்படி இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு விளக்குறதுக்காக சுப்பிரமணியத்திட்ட போய் சொல்லி கால் சீட்டு வாங்கி 2 பேரும் விவாதிச்சிருக்காங்க. அப்படி விவாதிக்கிறப்ப எடுத்த போட்டாதேங்க அது. மற்றபடி திமுகவுக்கு அவனுக்கு சம்மதமே கிடையாதுன்னு அப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பாருங்க, அவன் திமுக காரன் இல்லவே இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அவன் பாருங்க, திமுக காரன் வந்து அவன் காலை உடச்சிருப்பாங்களா, காலை உடச்சு பாருங்க எவ்வளோ தொப்புலேருந்து உள்ளங்கால் வரையும் கட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் உடனே சொல்லுவீங்க இது போலி கட்டு, போலி மாவு கட்டு, சும்மா பஞ்சை வச்சு சுற்றி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் செய்யலை. வந்து கண்டிப்பாக வந்து உண்மையிலே வந்து அவன் வலிக்குதே விழுந்துட்டான், கால் உடைக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இவ வந்து கண்டிப்பாக வந்து திமுக கார் கிடையவே கிடையாது. திமுகவுக்கும் அந்த ஞானசேகரை பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சவங்க வந்து எந்த வித இதுவும் கிடையாது, சம்மதமும் கிடையாது. சரி, அப்போனா எதுக்கு வந்து 2014 அவன் சிக்கியிருக்கேன். ஏற்கனவே இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி சேட்டை பண்ணி மாட்டி போலீஸில் எஃப்ஐஆர்லாம் ஆயிருக்கு, 16 வழக்கு இருக்குது. எதுக்கு அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அப்போ எடுக்காமல் இருந்தாங்கன்னு கேட்கலாம். அதுவும் இல்லை, அவர் ரோட்டு கடை பிரியாணி ஓட்டிருக்காரு. அங்கே தள்ளுவண்டியில் போட்டிருக்கப்ப போகிற வர போலீஸ் ஊரா அவங்ககிட்ட பிரியாணி சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க, காலையில் சாப்பிடுவாங்க, மதியானம் சாப்பிடுவாங்க. ஸ்டேஷன் விசாரணை போனால் அந்த ஏட்டையா தான் சாப்பிட்ட ஏட்டையாவான்னு சொல்லிட்டேன்னா இன்றைக்கி லெக் பீஸ் இருக்குது, நாளைக்கு தொடக்கறி இருக்குது, அடுத்து நெஞ்செலும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்னமோ அப்படின்னு கூட வந்து சொல்லுவாருங்க. அதனால கூட வழக்கு விசாரிக்கலை அப்படின்னு கூட பாஜகக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து பரப்பலாம். அதெல்லாம் நம்பாதீங்க. சத்தியமாக ஞானசேகரனுக்கு திமுகவுக்கும் சம்மதம் கிடையாது. இது உண்மை நம்பினா ஷேர் பண்ணுங்க, உண்மை நம்பலையா கமாண்டை போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க. தமிழை போற்றி.